முதல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் நாம் சொல்லி வளர்க்க வேண்டுமோ அதை முதல்ல நம்மிடத்தில் நாம கற்றுக்கொண்டோமே ஆனால் பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாம சொல்லி கொடுப்போம். இதை முதல்ல வைத்துக் கொள்ளணும். முதல் அடிப்படை என்ன தெரியுமா? பிள்ளைக்கு இறை நம்பிக்கை ஊட்ட வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், வானவர்கள் என்றால் யார், வேதம் என்றால் என்ன, தூதர்கள் என்றால் யார், அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை அனைத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள்ங்கறான். என்ன வாய் வார்த்தையில சொல்லிட்டு போறதா? இல்ல, அதை உளமாற அறிந்து கொள்வது. யார் உளப்பூர்வமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறானோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் இறக்குறானோ, அவன் சொர்க்கத்துக்கு போவான்னா அந்த உளப்பூர்வம் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு நிகர் யாரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வணக்க வழிபாட்டுக்கான தகுதி எவருக்கும் இல்லை என்று உளப்பூர்வமாக நம்பி இருக்கிறோமா? வணக்க வழிபாடுகள் என்ன, எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்று அனைத்தையும் பெற்றோர்கள் முதலில் அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். இரண்டாவது, நாம் எந்த இறைவனை நம்புகிறோமோ அந்த இறைவன் விஷயத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். நிலை குலையக்கூடாது, மனம் தடம் புரண்டு விடக்கூடாது. எந்த நேரத்திலும் சரி, எவ்வளவு துன்ப கட்டமாக இருந்தாலும் சரி, என்னை காப்பாற்ற யாருமே இல்லைன்னு கைவிரித்தோமையானால் நம்மளை பார்த்து அந்த பிள்ளையும் கைவிரிக்கும். என்னை காப்பாற்றுவது